ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் ஸ்கோடா கைலாக் காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் வருதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோடாங்கிற பேட்சிங் வந்துடுது. கிளாஸி ஃபினிஷ்ட் கிரில்ஸ் வந்துடுதுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாடிங்ஸ் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடுதுங்க. எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்துடுதுங்க. நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சருங்கிற மாடல், செகண்ட் மாடல் வருதுங்க. பேசிக்கு அடுத்த மாடலில் வருதுங்க. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப் இந்த மாடலில் வராது. எல்இடி டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுதுங்க. பாடி கலர் ஹேண்டில்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. இது 4000 மீட்டர் கேட்டகரியில் சப் 4 மீட்டரில் இந்த கார் வருதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுதுங்க. ஸ்கோடாங்கிற பேட்சிங் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்டரில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் வந்து 7 கலர்ஸ் வருதுங்க. இன்ஜின் பே பார்க்கலாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜினுங்க. இதனோட பவர் பார்த்தீங்கன்னா 114 PS பவரும் 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டீரியர் பார்க்கலாங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 4 பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் வந்துடுதுங்க. ஹெட்லைட் கண்ட்ரோல் சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் வந்து பட்டன் ஸ்டார்ட் வராது, கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸ்பீடா மீட்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் கொடுத்துருக்குறாங்க. அனலாக் மீட்டர் சென்டரில் ஒரு டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்போக்ஸ் ஸ்டீரிங் வீல் வந்துடுதுங்க. உங்களுக்கு வந்து ரோலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடலில் வந்து 17 இன்ச்சஸ் ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துருங்க. ஸ்கோடாங்கிற பேட்சிங்கோட இது டேஷ்போர்டு வந்துடுதுங்க. ஒரு க்ளோ பாக்ஸ் வந்திருக்கு. ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் இருக்குங்க. மேனுவல் கண்ட்ரோல் ஏசிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மாடலில். கப் ஹோல்டர்ஸ் கீழே வந்துடுதுங்க. மேலே வந்து 2 ரீடிங் லேம்ப்ஸ் வந்துடுதுங்க. அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு. நெக்ஸ்ட்டு ரியர் சீட் கம்ஃபர்ட் நம்ம பார்க்கலாங்க. ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுதுங்க. இந்த சிக்னேச்சர் மாடலில் ஆம்ரெஸ்ட் வராதுங்க. சிக்னேச்சர் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடலில் வருங்க. ஏசி வென்ட்ஸ் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. லெக் ரூம் ஸ்பேஸு கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அடுத்து நம்ம பூட் ஸ்பேஸ் பார்க்கலாங்க. 446 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸுங்க. இதில் வந்து ஸ்டெப்னி வீல்ஸ் வந்து 15 இன்ச்சஸ் ஸ்டெப்னி வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டூல்ஸ் கிட் இருக்குங்க. மேலே வந்து ஒரு பார்சல் ட்ரே வந்து வந்துடுதுங்க. இந்த வண்டியோடைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுதுங்க. அடுத்தது வந்து ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா ஃபியூச்சர்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. வண்டிக்கு வாரண்ட்டி வந்து 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டிங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப் டு 3 இயர்ஸ் 6 இயர்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஸ்கோடா மெயின்டெனன்ஸ் பேக்குன்னு இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அது வேணாலும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் போட்டுக்கலாங்க. இந்த வண்டியோடைய ஆன்ரோடு காஸ்ட் கிளாசிக்ங்கிற மாடல் 9,83,000 வருதுங்க. இதிலே டாப் மாடல் ப்ரெஸ்டீஜ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 16 lakhs வருதுங்க. இதிலே வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,63,000 வருதுங்க. ஆட்டோமேட்டிக் டாப் மாடல் வந்து 17,35,000 வருதுங்க. இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது எஸ்ஜிஏ கார்ஸுங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா நீங்கள் எஸ்ஜிஏ காரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.